Hi friends, alla sokuma irukeenga nenikren naanu sokuma irukken. Nambo cryptocurrency market strong-ஆ steady-ஆ stable-ஆ இருக்கு. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. இந்த வாரம் கொஞ்சம் டிப்ஸ் வந்தது. பிட்காயின் வந்து $1,14,000 கட்டி வந்தது. கொஞ்சம் டிப்ஸ் ஆகி திருப்பி இப்போ பார்த்தீங்கன்னா $1,17,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வீக்கெண்ட் வந்துடுச்சு, சனி ஞாயிறு. நெக்ஸ்ட் வீக் மண்டேலேருந்து அமெரிக்காவில் நிறைய ஈவெண்ட்ஸ் வர வேண்டியது இருக்குது. நிறைய எக்கனாமிக்கல் டாட்டாஸ் எல்லாம் வரும். அது இல்லாமல் இந்த மாதம் 29, 30 அன்னைக்கு நம்ம எஃப்ஓஎம்சி மீட்டிங் இருக்குது. அதில் 30 அவர் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் சேர்மன் ஜெர்மி பவர் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணுவார் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைக்கிறத பற்றி. எல்லாம் எக்ஸ்பெக்டிங் எல்லாம் இன்வெஸ்டர்ஸ் ஆல் ஓவர் வேர்ல்டு கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே எதிர்பார்க்குறது கண்டிப்பாக ஒரு 0.25 பிபிஎஸ் பாயிண்ட்ஸாவது கம்மி பண்ணுவார் இந்த மாதம் ஆகஸ்ட்டில். நெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்து அக்டோபர் நவம்பரில் இன்னொரு ரேட் கட் இருக்கும். ரேட் கட்ஸ் டெஃபினட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இன்ஃப்ளேஷன் அண்டர் கண்ட்ரோல்ன்றாங்க. எல்லாமே நல்லா இருக்குது, பார்த்துக்கங்க. இன்னும் நிறைய காயின்ஸ் டிப்ஸில் இருக்குது. பை பண்ணிக்கிறதா இருந்தால் பை பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன். இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இப்போது நம்ம கிரிப்டோ கரன்சிக்கு மேஜர் அட்வான்டேஜ் வந்தது. நம்ம அமெரிக்காவில் நியூயார்க்கில் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி கிறிஸ்டி அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ராப்பர்ட்டிஸ் பையிங் செல்லிங்க்கு கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு அருமையான செய்தி நம்ம கிரிப்டோ கரன்சிக்கு. அதே மாதிரி மிச்சம் ஸ்டேட்டில் கூட கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. நியூயார்க்கில் ஃபஸ்ட்டு தொடங்கியிருக்காங்க. மிச்சம் கலிஃபோர்னியா, லாஸ் ஏஞ்சல்ஸ் இங்கெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இப்போது நம்ம ஜீனியஸ் ஆக்ட்ங்கிறது ஒரு கிரிப்டோ ரெகுலேஷன் பில்லுக்கு சம்மந்தப்பட்ட ஆக்ட். அது அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னு ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள். இப்போது அது லா ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் நம்ம பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஓன்லி ரெகுலேஷன் பில் அனௌன்ஸ்மெண்ட் டேட்டுக்காக வெயிட்டிங்கு. அது ஆகஸ்ட்டில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. லீகல் இஷ்யூஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணணும். அதுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதத்துலேயும் செப்டம்பர் மாதத்துலேயும் இது அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு இன்க்ளூடிங் நம்ம இந்தியா இதெல்லாம் வந்து பயங்கரமாக எல்லாமே ஃபாலோ பண்ணி எல்லாமே ரெகுலேஷன் பண்ணுவாங்க. ரெகுலேஷன் பண்ணுறதால நமக்கு ஒன்றுமே பயப்படுற தேவையில்லை. இப்போக்கே ஒன்றும் பயம் எல்லாம் சேஃபாக தான் இருக்குது, பார்த்துக்கங்க. ஏதாவது ஆல்ட் காயின்ஸ் பை பண்ணிக்கணுன்னா நல்லா பை பண்ணிக்கோங்க. முக்கியமாக எத்தீரியம் பற்றி ஒரு செய்தி இருக்குது. எத்தீரியம் வந்து நெக்ஸ்ட்டு 3 to 6 monthஸில் நம்ம ரேட்டில் இல்லை, வால்யூம்ஸு பையிங் செல்லிங் வால்யூம்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா காயின்ஸும் மிஞ்சி போயிடும் அப்படின்றாங்க. 3 to 6 monthஸில் எத்தீரியம் பவுன்ஸ் ஆகிடும் அப்படின்றாங்க. பார்த்துக்கங்க. எத்தீரியம் இன்னும் வந்து 3,25,000 கிட்ட இருக்குது. வாங்குறவங்க வாங்கிக்கோங்க, பயப்படாதீங்க. ஒன்றும் தைரியமாக இருங்க, நல்லா ஏறும் மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் எக்ஸ்ஆர்பியில் ஒரே ஒரு கேஸ் ஒன்று இருக்குது. அது ஆகஸ்ட் 16 இருக்குது. கொஞ்சம் டிப்ஸு வந்திருக்கு. ஆனால் அது ஒன்றும் இருக்காதுன்றாங்க. ஏன்னா இது கிரிப்டோ ஜீனியஸ் ஆக்ட் வந்தப்புறம் அந்த கேஸெல்லாம் எதுவும் நிற்காது, அதெல்லாம் அடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போது நல்ல டிப்ஸில் பையிங் அட்வான்டேஜில் இருக்குது. 270 rupees கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் டிப்ஸ் வந்ததுன்னா எல்லா காயின்ஸும் பையிங் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் க்ரூஷியலாக கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கும் மார்க்கெட்டு, பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் டாட்டாஸ் எல்லாம் வரப்போகுது அடுத்த வாரம் கண்டிப்பாக. அதால் கொஞ்சம் மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கும், பார்த்துக்கோங்க. எதுக்கும் பயப்படாதீங்க. இது ஃப்யூச்சர் வந்து இது நல்ல அசெப்ட் ஆகும். ஃப்யூச்சரில் நம்ம கிரிப்டோன்றது ஒரு நல்ல அசெப்ட் ஆகும். பார்த்துக்கிட்டு இப்போ இருந்து
ஆல்ரெடி பை பண்ணி ஹோல்ட் பண்ணுறவங்கெல்லாம் ஹோல்ட் பண்ணுங்கள், தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது அக்யூமுலேட் பண்ணிக்கணும்னா, ஃப்ரெஷ்ஷாக அக்யூமுலேட் பண்ணிக்கணும்னா அக்யூமுலேட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்ல பாசிட்டிவாக இருக்கும், நல்ல மார்க்கெட் மேலே போகும், பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, லாஸ்ட் வீக் 19ஆம் தேதி அன்னைக்கு குவான்டிசிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் ஹேக் ஆச்சு. பட் நம்ம இன்வெஸ்டர்ஸ் அமௌண்ட்டாவது இல்லை காயின்ஸ்க்காவது எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. அவங்க ஓன் கேஷ்னா அபவுட் $44 மில்லியன் அவங்களது ஹேக் ஆச்சு. பட் அதுவும் ட்ரேஸ் பண்ணிவிடுவாங்க. அதால் நாங்கள் ஒன்றும் கம்பெனி பயப்படுறது இல்லை, நாங்கள் பார்த்துக்கோம். அவங்க இந்தியாவில் நம்பர் 1 கம்பெனி, லார்ஜஸ்ட் கம்பெனி. இந்த ஹேக்கிங்ன்றது ஆல் ஓவர் வேர்ல்டு எல்லாம் கிரிப்டோ கரன்சியிலும் நடக்கிறது தான். பட் நமக்கு எதுக்கு நம்ம காயின்ஸு மணி சேவ் பண்ணுறோன்னா, அவங்க யூஸ் பண்ணுறது கோல்டு வேலெட்ன்றது அமெரிக்காவில் ராபின்ஹுட் எக்ஸ்சேஞ்ச் தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தபடியாக நம்ம குவான்டிசிஎக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கோல்டு வேலெட்ன்றது, கோல்டு வேலெட் அவ்வளோ ஈஸியாக ஹேக் பண்ண முடியாது. அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. தைரியமாக காயின்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு வேறு வேலெட்டில் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஏதாவது ஹார்ட்வேர் வேலெட் வாங்கி நீங்கள் அதில் காயின்ஸ் வச்சுக்கலான்னு ட்ரை பண்ணால் கூட குவான்டிசிஎக்ஸ்லேருந்து காயின்ஸ் வெளியே வராது. அதுதான் அதில் இருக்கிற சேஃப்டி மெஷர். நல்லா சேஃபு, பயப்படாதீங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன், பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணுங்கள். இப்போ யாராவது குவான்டிசிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமாக நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கோங்க, எக்கனாமிக்கல் டேட்டாஸு. நம்ம ஃபெட்டோடைய டிசிஷன், ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் அவர் டிசிஷன் என்ன சொல்கிறாருன்னு. ஏன்னா பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் கூட கேட்டிருக்கார் அவரை, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். இதுதான் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன். அவர் இன்னொரு 0.25 பிபிஎஸ் பாயிண்ட்ஸ் கட் பண்ணார்னா இன்னும் நல்லா மேலே போகும், பார்த்துக்கோங்க. இப்போ ஆல்ரெடி பார்த்துக்க வேண்டிய காயின்ஸ் சொல்கிறவங்களுக்கு பார்த்துக்கோங்க. எத்தீரியம் ஒன்று பார்த்துக்கோங்க. டிப்ஸ் வந்ததுன்னா இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. எத்தீரியம், ஆடா, எக்ஸ்ஆர்பி, பால்காடாட், காலா, ஆப்டாஸ், லிங்க், லைட் காயின், இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் அவாக்ஸு, இந்த காயின்ஸ் எல்லாம் நல்லா ஏறும், நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. இது ஃப்யூச்சரில் நமக்கு நல்ல அசெட் ஆகும். கிரிப்டோ கரன்சின்றது பார்த்து நல்லா பையிங் பண்ணிக்கிறதா இருந்தால் பையிங் பண்ணிக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் செய்யுங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.